ஜனவரி 22 ஜீவ ஊற்று வேத தியானம். சங்கீதம் 7:11. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன் என்பதே. அன்பின் ஊற்றாகிய தேவன், பாவிகளை ரட்சிக்க வந்த தேவன் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்வார் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் இல்லையே என்கிறவர்கள் உண்டு. இதை குறித்து சற்று தியானிக்கலாம். ஆம், நம்முடைய தேவன் மகா இரக்கமுள்ளவர். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. மனிதர்கள் பாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்காக தன் கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி மீட்டெடுத்த தேவன் பாவியின் மேல் சினம் கொள்வாரா? அவர் பாவத்தை வெறுத்து பாவிகளை நேசிக்கிறவராயிற்றே. அப்படியானால் மேற்கண்ட தியான வசனம் ஏற்புடையதல்ல என்று விட்டுவிட தயாராகிவிட்டீர்களா? அல்லது இது பழைய ஏற்பாட்டு வசனம், ஆகவே இதை பொருட்படுத்த வேண்டாம் என்று எண்ணி கடந்து போகிறீர்களா? இந்த இரண்டு எண்ணங்களுமே தவறு. வேத வசனங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொண்ட மனிதர்களால் பரிசுத்த ஆவியானவரின் வழிகாட்டுதலில் எழுதப்பட்டவைகள். அவைகள் முன்னுக்கு பின் முரணாக ஒருபோதும் இருப்பதில்லை. அப்படி இருக்கையில் மேற்கண்ட தியான வசனத்தின் அர்த்தம் என்னவென்றால், தன் பாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு வழி தெரியாமல் விடுதலைக்காக ஏங்குகிற பாவியான மனுஷர்களுக்கு அவர் தம்மை அவர்களுடைய பாவத்திலிருந்து விடுவிக்கிற இரட்சகராக அவர்கள் மேல் மனதுருகி அன்பு செலுத்தி மீட்டுக் கொள்கிறார். ஆனால் பாவத்திலிருந்து மனம் திரும்ப விரும்பாமல் அதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்ற தவிப்பு இல்லாமல் செய்கிற பாவங்களை விரும்பி செய்து கொண்டு இரட்சகராகிய தேவனுக்கு தன் மனதை கடினப்படுத்துகிற பாவிகளின் மேல் அவர் நாள்தோறும் சினம் கொள்ளுகிற நியாயாதிபதியாக இருக்கிறார். அவருடைய சினம் வெளிப்படுகிற போது தீப்பிழம்பாய் வெளிப்படுமே. அவருடைய கோபத்தின் அக்கினிக்கு முன் தப்பி பிழைப்பவன் யார்? இதுவரை மனம் திரும்பாதவர்கள் இன்றே மனம் திரும்பி இரட்சகராகிய தேவனுடைய இரக்கத்தை சுதந்தரிப்போம். ஆமேன். அல்லேலூயா.